எனக்கு நிவாரணமே வேணாம் மேடம், எனக்கு ஃப்ரீயே வேண்டாம், எனக்கு ரோட மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு கொடுங்க, இல்லைன்னா நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன். எல்லாரும் என்ன தெரியுமா, ஓப்பன் டாக்ஸ் என்ன தெரியுங்களா, சின்ஸ் த எலெக்ஷன் இஸ் ஹெட் ஸோ தேர் டூயிங் திஸ். ரியல் ஃபேக்ட் அப்படிதான் எல்லாம் பேசுறோம். இதை வந்து வெட் சீசன்ல போட்டா இப்ப போட்டிருக்க அந்த ரபிஷ் எல்லாம் மழையில அடிச்சு தான் போக போகுது. மெக்கானிக்கல் இன்ஜினியர் பட் என்ன என்னோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு தெரியுதோ அது வந்து இவங்க தெரிய மாட்டேங்குது. ஆமா, அப்பதானே அதை நிற்கும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், காருக்கும் வாட்டருக்கும் சொல்லிட்டாங்க. மேடம், ரோடு சரியில்லை, நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன், என்கிட்ட இந்த விளக்கெல்லாம் சொல்லாதீங்கன்னு கலெக்டரையே திணற வைத்த நபர் எலெக்ஷனுக்காக தானே இப்படி பண்றீங்க என்று சரமாரியான கேள்விகளால் துளைத்தெடுத்த நபரின் வீடியோ வைரல். ஒன்றும் பேச முடியாமல் திணறி போய் திகைத்து நின்று பார்த்த கலெக்டர். வடகிழக்கு பருவமழையானது அங்கங்க பரவலா பெஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல செங்கல்பட்டுல இருக்கிற கூடுவாஞ்சேரி ஏரியானது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருக்கு. ஏரியோட கலங்கள் வழியா உபரி நீரானது வெளியேறிக்கிட்டு இருக்க இந்த சூழல்ல கூடுவாஞ்சேரி மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் படிப்படியா தண்ணீர் புகுந்து உயர்ந்து வரதுனால பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்காங்க. அப்பதான் பொதுமக்கள் ஆய்வுக்காக வந்திருந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த பகுதியில வெள்ள பாதிப்புக்கு காரணமான அடிப்படை கட்டமைப்பு பணிகளை குறைபாடுகளை சுட்டிக்காட்டி ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. மழை காலத்துல வெள்ள பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அவசரமா தேர்தல் வர்றதுனால இப்ப ரோடு போடுறீங்களா அப்படின்னு அதிரடியா குற்றம் சாட்டியிருக்காங்க. பொதுமக்கள் எழுப்பின இந்த கேள்வி அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப்.